இந்த மூவிக்கு இவங்க குபேரான்ற டைட்டில் மட்டும் வைக்காம இந்த மூவிக்குள்ளேயும் நிறைய கடவுள்கள் சம்பந்தமான நிறைய ரெஃபரன்ஸை நம்ம பார்க்க போறோம். அது இந்த மாதிரி இந்த டீசர்லயே தெரியுது. எடுத்ததுமே இங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா கையை ரெண்டையும் மேல தூக்கி தன்னை தானே கடவுளா நினைச்சுக்கிற ஒருத்தன். இதுக்கு அடுத்த ஷாட்டே நம்ம நாகார்ஜுனா கோடிக்கணக்கான பணத்துக்கு முன்னாடி அந்த பணத்தை பார்த்துட்டு அந்த பணத்தோட போதையில மயங்கி நின்றுட்டு இருப்பாரு. ஆக்சுவலா இதை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இது பேங்கோ இல்ல செக்யூரிட்டி லாக்கரோ கிடையாது. இது இந்த மாதிரி நாகார்ஜுனாவோட வீடா தான் இருக்கணும். வீட்லயே இவ்வளவு பணம் வச்சிருக்காருன்னா யார் இவருக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்திருப்பாங்க? நிறைய பேர் இந்த மாதிரி கெஸ் பண்ணிருப்பீங்க வில்லனோட பணம் தான் இது. ஆனா எதுக்கு வில்லன் நாகார்ஜுனாக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும்? அதாவது இங்க நோட் பண்ணி கேட்டீங்கன்னா காற்றும் எனது, காடும் எனது, கனிம வளங்கள் அனைத்தும் எனது அப்படின்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடி இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஏத்த மாதிரி இங்க சில ஒர்க்கர்ஸ் ஏதோ ஒரு கனிம வளத்தை சுரண்டி எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல ஒரு ஆயில் பிளான்ட் இருக்கு. இங்க இருந்த அந்த எண்ணெய் கனிம வளத்தை சுரண்டி எடுக்கிறது தான் அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்ல சொல்றாங்க.